குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேம் பாருங்கள், நம்ம ஜூனியர் கேட்டகரி குரூப்பில் நடந்த ஒரு கேமு. இந்த கேமில் ஒயிட் வந்து E4, பிளாக் வந்து E5ன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருப்பி ஒயிட் வந்து நைட் F3, நைட் C6. இந்த இடத்துல பிஷப் C4 ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேம் கண்டினியூ பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். பிளாக் வந்து பிஷப் C5 ப்ளே பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஒயிட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் C3 ப்ளே பண்ணுறாங்க. பிளாக் வந்து நைட் F6. இந்த இடத்துல பிஷப் C4, பிஷப் C5ன்னு வச்சுட்டு கேம் கண்டினியூ பண்ணணும். ஆனால் மாற்றி ப்ளே பண்ணுறாங்க, ஒரு மூவ் ஆர்டர் வந்து குறையுது. அதுக்கப்புறமா பிஷப் C4 ப்ளே பண்ணுறாங்க, இங்கே H6 ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேசல், பிஷப், பானு, அதுக்கப்புறம் இப்படியே வந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. கான்செப்ட் படி இப்போது 2 ரூக்கு, 2 பிஷப்பு, ஒரு நைட்டு, ஒரு குயின், 6 பீஸ் இருக்குது. பிளாக்குக்கும் 2 ரூக்கு, 2 பிஷப்பு, ஒரு நைட்டு, ஒரு குயின், 6 பீஸ் இருக்குது. ஸோ ரேஷியோ வந்து 6:6. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச், செகண்ட் எக்ஸ்சேஞ்ச் இங்கே நடக்குது. இப்போது ரேஷியோ வந்து 5:5. இப்போது ஒயிட் வந்து இந்த B7 பானை கேப்சர் பண்ணுறாங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க, பாய்சன் பான்னா என்னது, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல. இந்த பொசிஷனில் பிஷப் இன்ட்டு பான்னு கேப்சர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுனா, ரூக் வந்து B8க்கு வரும். ரூக் B8க்கு வந்தால் இப்போ பிஷப் கட்டாக்கு பிஷப்பை சேவ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ரூக் இன்ட்டு B2ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக ஃபைல் வந்து சென்டரில் ஓப்பன் ஆகணும், ஆனால் அன்வான்டாக கார்னரில் ஓப்பன் ஆகுது. இப்படி கார்னரில் ஓப்பன் ஆகுறதுனால அந்த ஓப்பன் ஃபைல் வழியாக அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாமல் ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சென்டரில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த ஃபைல்லே அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் தான் கேம் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இந்த மாதிரி கார்னரில் எங்கேயாவது ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிஷப் இன்ட்டு B2ன்னு B7ன்னு இந்த பானை கேப்சர் பண்ணால் அதுதான் பாய்சன் பான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இப்போ ரேஷியோ பார்த்திங்கன்னா 4:4. இப்போ நம்மளோட ரேஷியோ கான்செப்ட் படி 4:4 ரீச் ஆகியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அது கம்பல்சரி குயினாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ என்ன இருக்குன்னா, அந்த பாய்சன் பான் B7ல் பாய்சன் பானை கேப்சர் பண்ணதுனால அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருந்துச்சு. அந்த ஓப்பன் ஃபைலில் ரூக் வந்து கண்ட்ரோல் எடுத்துருந்துச்சு. இப்போது ரூக் இன்ட்டு B2ன்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த செகண்ட் ரேங்க் ஃபுல்லாகவே பிளாக்கோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி குயினை எடுத்துகிட்டு வந்துட்டு F2, G2 இந்த சைட்லாம் த்ரெட் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ D4, அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ பெருசாக ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஆனால் செகண்ட் ரேங்க் வந்து பிளாக்கோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அந்த கண்ட்ரோலில் இன்னொரு மேஜர் பீஸை வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா அட்டாக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நினச்ச மாதிரியே பிளாக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குயின் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. இப்போது F பானை வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் வந்து இருக்குது, கட்டாயமாக அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா குயினை வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த செகண்ட் ரேங்க்குள்ளே ஃபோர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் பிளாக் வந்து ஜூனியர் பிளேயர் தான். இப்போது குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி தான் 3:3 ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே குயினை எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, ஆனால் 3:3 போயிட்டோம். அதனால் இப்போ பிளாக் வந்து என்ன பண்ணுது, செகண்ட் ரேங்க்கில் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. இப்போ குயினையும் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் ஒயிட் வந்து ஒரு பிளான் போடுது. சரி, ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு, ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, அதனால் ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறது வந்து ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் ஆகிடும். இப்போது ரூக் இன்ட்டு ரூக்கு, குயின் இன்ட்டு ரூக்னா நெக்ஸ்ட் மூவ் குயின் இன்ட்டு C4 பானை கேப்சர் பண்ணிவிட்டு
செக்கு கொடுக்கலாம். அந்த செக்குக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா குயின் இன்ட்டு ரூக், பிளாக் வந்து பீஸ் டவுன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். பார்த்துட்டு தான் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணணும். இப்போது ரூக் E2 வர்றதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கிங் H1 போயிருக்கலாம். கிங் H1 போயிட்டு குயின் G3 கொண்டு வந்தாங்கன்னா இப்போ ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் கேட்கலாம். இது ஒரு ஐடியா. இல்லைனா கிங் H1 போயிட்டு இப்போ குயின் F2 வந்தாங்கன்னா குயின் G1ல் எக்ஸ்சேஞ்ச் கேட்கலாம். இப்போ அவங்க கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா குயின் இன்ட்டு குயின் எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க செகண்ட் ரேங்கில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கரெக்டாக பீஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. குயின் சைடில் இருக்கிற பானையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது பான் வந்து கிங் சைடில் வந்துருச்சு. சேம் விங்கில் பான் இருக்குது. பிளாக்குக்கு வந்து ஒரு பான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ரூக் +2 பான் அகென்ஸ்ட் ரூக் +3 பான். இப்போது பான் வந்து சேம் விங்கில் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வந்துட்டு ஃபைட் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். பிளாக்குக்கு வந்து ஒரு பான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு பான் பிரச்சனை இல்லை. கரெக்டாக ப்ளே பண்ணோன்னா ட்ரா பண்ணிடலாம், ஃபோர்ட்ரஸ் க்ரியேட் பண்ணிடலாம். இதுதான் பிளான். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா குயின் E1ல் எக்ஸ்சேஞ்ச் கேட்கலாம். குயின் E1ல் எக்ஸ்சேஞ்சுனா குயின் இன்ட்டு பானு, அதுக்கப்புறம் கிங்கை மூவ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி குயின் எக்ஸ்சேஞ்ச் வாங்குறது. இப்படி எக்ஸ்சேஞ்ச் வாங்கினாலும் இப்படி எக்ஸ்சேஞ்ச் வாங்கினாலும் ஓகே தான். ஏன்னா இப்போ A2ல் பண்ணுறதுக்கு பிளாக்குக்கு A7ல் பண்ணுறதுக்கு, FGHல ஒயிட்டுக்கு பண்ணுறதுக்கு பிளாக்குக்கும் FGHல பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு 2 ரூக் +4 பான் அகென்ஸ்ட் 2 ரூக் +4 பான். பான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சேம் விங்கில் இருக்குது. ஈக்குவல் பான் ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஃபைட் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். ஆனால் ஒயிட் வந்து என்ன பண்ணுதுன்னா ரூக் E2ன்னு சொல்லிட்டு தப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இந்த பிளான் வந்துட்டு ரூக் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால குயின் இன்ட்டு பானு செக்கு, அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு ரூக்கு ஃபோர்ஸாக போகுது அப்படின்றத பிளாக்கு கூட கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ரூக் இன்ட்டு ரூக்கு இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ரூக் இன்ட்டு ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களே வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. குயின் இன்ட்டு D4 அப்படின்னு கேப்சர் பண்ணால் அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு ரூக் A1 போகுது அப்படின்னு சொல்கிறது அவங்களே அதுக்கப்புறம் தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கால்குலேட் பண்ணுறது உங்கள் ஆப்போனண்ட் கூட கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் வர்ற பிரச்சனையை நீங்கள் முன்னாடியே பார்க்கணும். பிளான் போடணும், அதுக்கப்புறம் கவுண்டர் பிளான் பார்க்கணும், அதுக்கப்புறம் கவுண்டர் ப்ளோ பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வின் பண்ணணும். நான் ஏன் கஷ்டப்பட்டு பார்க்கணும், ஆப்போனண்ட்டே பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி லாஸ் ஆனாலும் சரி வின் ஆனாலும் சரி அது அப்புறம். ஓகேவா?